السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. قل هل يستوي الذين يعلمون والذين لا يعلمون. صدق الله العلي العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி ஆரம்பம் செய்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தனது அருள், கிருபை, ரஹ்மத்தையும் சாந்தியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் நின்று நிலவச் செய்துள்ளல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று துல்காதா பிறை 17 என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்று கூறியவனாக, இந்த ஜும்ஆவுடைய நாளையில் நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்ததை போல இன்ஷா அல்லாஹ் நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நிழலே இல்லாத அந்த நாளையில் அவனுடைய அருஷின் நிழலுக்கு கீழ் நம்மையும் நம்மளுடைய முன்னோர்களையும் நம்மளுடைய சந்ததிகளையும் பெருமானார் நபிகள் நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் தொடர்ச்சியாக 2 பயான்களில் ஹஜ் சம்பந்தமான தகவல்களை பார்த்து வந்தோம். அதை தொடர்ந்து நாம் ஒரு 4-5 நாட்களாக சுபுஹுடைய பயானிலும் ஹஜ் சம்பந்தமாக நாம் தகவல்களை பார்ப்பதால் இன்று நாம் அதை தவிர்த்து இன்றைய மாணவர்களுக்கு தேவையான சில தகவல்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அன்பான பெருமக்களே, இன்றைய நமது சமுதாயம் இன்று மிகவும் கல்வியில் பின்தங்கிய ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்க முடியுது. இருந்தாலும் இப்ப உள்ள காலகட்டத்திற்கு தோதுவாக மாணவர்களிடத்திலே கல்வியின் விழிப்புணர்வு ஏற்பட்டு அது சம்பந்தமாக அவர்கள் தங்களை படிப்பில் ஆர்வப்படுத்திக் கொள்ளக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. என்றாலும் இப்பொழுது சமீபத்தில் நிறைவு பெற்ற +2, 10th போன்ற அந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. எந்த அளவுக்கு வருத்தமா இருக்குன்னு சொன்னா, அந்த தேர்தல் முடிவுகளில் நாம் எல்லா இடங்களிலும் நாம் பார்க்கும் பொழுது நம்ம சமுதாயம் மட்டும்தான் படிப்பில் ரொம்ப பின்தங்கியவர்களாக ஒன்று தோல்வி அடைந்திருக்கின்றார்கள், அல்லது ஜஸ்ட் பாஸ்ன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கடைசி அந்த 1 மார்க் 2 மார்க்ல என்ன செஞ்சிருப்பாங்க, பாஸ் ஆகி இருப்பார்கள். இது போன்ற ஒரு அவல நிலைதான் இன்று நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியில் இருக்குகின்றது என்பதை மறுப்பதற்கு யாராலும் முடியாது. உண்மைதானே? அன்பிற்குரிய பெருமக்களே, ஒரு காலம் இருந்தது, அந்த காலத்தில் சுத்தமா படிப்பறிவே இல்லாத சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் உருவானது. என்ன காரணம்? வறுமையை ஒரு பக்கம் காரணமாக வைத்தாலும் அந்த விழிப்புணர்வு இல்லை என்பதுதான் மிக முக்கியமான காரணம். வறுமையாக இருந்தாலும் கூட கல்வியை இலவசமாக இந்த அரசாங்கம் நமக்கு கொடுத்து கொண்டிருப்பதை நம்மால் மறுத்துவிட முடியாது.
இன்னைக்கு நம்ம வசதி வாய்ப்பு ஆயிட்டோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம பிள்ளைகளை வேண்டுமானால் மிக உயர்ந்த பள்ளிக்கூடங்களில் அதிகமான பணம் கட்டி சேர்த்து படிக்க வைப்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். அது எந்த அளவுக்கு சரி என்பது தவறு என்று நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனாலும் படிப்பு இலவசமாக கிடைத்த அந்த காலத்திலும் கூட நம்ம சமுதாயம் படிப்புல மிகவும் மோசமாக பின்தங்கிதான் இருந்தார்கள். அன்பிற்குரிய பெருமக்களே, இது நம்ம சமுதாயத்து மட்டுமல்ல, ஒரு நேரத்துல நாடார் சமுதாயமும் அப்படிதான் இருந்தாங்க. மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று சொல்லக்கூடிய எல்லா சமுதாய மக்களும் படிப்பில் பின்தங்கிதான் இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம பார்ப்போமானால் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை தவிர்த்துள்ள மற்ற சமுதாயங்கள் எவ்வளவு பிற்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் படிப்பில் விழிப்புணர்வு ஏற்பட்டு அதை மிக முக்கியமாக கருதி சாப்பிடுறோமோ இல்லையோ, உடுத்துறோமோ இல்லையோ, நல்ல துணிமணி வாங்குறோமோ இல்லையோ, நல்லா படிக்கணும், நல்லா படிக்க வைக்கணும் என்ற எண்ணம் எல்லா சமுதாய மக்களுக்கு மத்தியிலும் உருவாகிவிட்டது. ஆனால் இந்த சமுதாயம் இருக்குகின்றதே வேதனைக்குரிய செயல். அன்பிற்குரியவர்களே, 2021 ஆண்டினுடைய கணக்கெடுப்பின்படி இந்த இஸ்லாமிய சமுதாயம் மொத்தமே 7% தான் படிப்பறிவு உள்ளவங்களே இருக்கிறாங்க. இந்த சமுதாயத்துல உயர்கல்வி படிப்பறிவுன்னு சொன்னா எழுத படிக்க தெரிகிறதுங்கிறது வேற. அது 40% இருக்குகின்றார்கள் இஸ்லாமிய சமுதாயத்துல. 60% படிப்பறிவு கூட இல்லாம தான் இருக்கிறாங்க. ஒரு பேப்பரை பார்த்து, ஒரு புக்கை பார்த்து, இதை படிச்சு அது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு தெரிஞ்சுக்க கூடிய அளவுக்கு உள்ள சமுதாயத்துல 40% தான் இந்த இஸ்லாமிய சமுதாயம் இடம்பெற்றிருக்கின்றது. அதிலும் உயர்கல்வி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே 7% மக்கள் மட்டும்தான் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் படிப்பறிவில் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். அதிலும் மிக உயர் கல்வி, இந்த MBBS போன்ற மிக உயர் கல்வி இருக்குது இல்லையா, இந்த கல்வியை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயத்தை பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான். ஒரே 1%. ஏன் இந்த மிகப்பெரிய ஒரு இழிநிலை? இந்த படிப்பின் மீது நமக்கு ஏன் இப்படி ஒரு சூழ்நிலை என்று கேட்டோம் என்று சொன்னால், அதுக்கு நம்மளுடைய காரணம், நாம தான் காரணம். நம்மளுடைய படிப்பின்மைக்கு காரணம், நம்ம பிள்ளைங்க படிக்காம போனதுக்கும் காரணம் நாம தான். அன்பிற்குரியவர்களே, நம்மளுடைய இளைஞர்கள் கொஞ்சம் தலையெடுத்துட்டாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் வாலிப வயசு ஆகிட்டாங்கன்னு சொன்னா, அவங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். பைக் வாங்கி கொடுக்குறோம், என்ன அவங்களுக்கு மொபைல் வாங்கி கொடுக்குறோம், அவங்க கேட்டதெல்லாம் செய்யணும் இல்லையா? அதன் காரணத்தினால் அவர்கள் என்ன செய்யறாங்க? படிப்பில் கவனத்தை குறைத்து கொள்கின்றார்கள். அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல 30% மாணவர்கள் ஃபெயிலா இருக்கிறாங்க, மார்க்கை இழந்திருக்கிறாங்க. அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிற தெரியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படிங்கிற சூழ்நிலைலாம் எனக்கு தெரியாது. யார் பாஸ் யாரு ஃபெயிலு அப்படிங்கிறதா எனக்கு தெரியாது. ஒரே ஒரு மாணவர் நான் இன்னைக்கு ரிசல்ட் வரப்போகுது, துவா செய்யுங்க 3 வாட்டி சொன்னார். திரும்ப சொன்னார். என்ன துவா செஞ்சாலும் அங்க என்ன எழுதியிருக்கிறாங்களோ அதான மார்க் வரப்போகுது. அப்ப நல்லா படிச்சா அதுக்கு உண்டான மார்க் வந்துடும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ் அவருக்கு மறுநாள் அஜித் நான் பாஸ் ஆயிட்டேன், அப்படி சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். என்ன பாஸ்? ஜஸ்ட் பாஸ். அன்பிற்குரியவர்களே, நாம் கொஞ்சம் விளங்கணும். இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்களுக்கு மத்தியில் கல்வியினுடைய விழிப்புணர்வு இல்லாததின் காரணத்தினால் நம்ம பிள்ளைய நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும்னு ஆசை இருக்கு, எவ்வளவு பணம் கொடுத்து கட்டி சேர்த்துணுன்ற ஆசையும் இருக்குது. சேர்த்துட்டு அந்த பள்ளிக்கூடத்துல என்ன சொல்லி கொடுத்தாங்க, என்ன மாதிரியான பாடங்கள் அந்த பள்ளிக்கூடத்துல நடக்குது, சொல்லி கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்ம பிள்ளைய சரியா செய்யறானா, அத ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்கிறானா? ஆனா அந்த பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு, அது சின்ன குழந்தையாகவே இருக்கட்டுமே, சின்ன பிள்ளையில இருந்து அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல உங்க மிஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க, உங்க டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாங்க, அவங்க சொல்லி கொடுத்தது போல சொல்லிக்காம என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறாங்க. நிறைய வீடுகள்ல, நிறைய பள்ளிக்கூடங்கள்ல சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? ஹோம்ஒர்க் எழுதிட்டு
கீழே பேரண்ட்ஸுக்கு 2 வரி எழுதுவாங்க. இந்த மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டுருக்குறோம், நீங்க அந்த ஹோம்ஒர்க் என்ன செய்யுங்க, ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்று சில வார்த்தைகள். பிள்ளைகளுடைய சேட்டை, அவங்களுடைய செயல்பாடுகள், நாளைக்கு கொண்டு வர்ற பீஸ், இது எல்லாத்தையுமே அந்த ஹோம்ஒர்க் நோட்ல எழுதிடுவாங்க இல்லையா? அதை நிறைய பேர் பார்க்கறதே இல்லை. நிறைய பேர் அதை பார்க்கறது இல்லை. சில பேர் அதை பார்த்தாலும் அதை படிக்க தெரியல. உண்மை அதுதான். அதை பார்க்காததினாலும் அதை படிக்க தெரியாததினாலும் நம்மளுடைய பிள்ளைகளின் கல்வி தரம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பணம் கட்டி படிக்க வைக்கக்கூடிய அந்த பெற்றோர்களிடத்தில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பெண்மக்களே, அன்பானவர்களே, இன்னைக்கு சூழ்நிலையில பாஸ் ஆனவங்க ஃபெயில் ஆனவங்கன்னு இருக்கிறாங்க. பாஸ் ஆனவங்க எல்லாமே ரொம்ப சந்தோஷத்துல இருப்பாங்க. ஃபெயில் ஆனவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப மன வருத்தத்துல இருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு நல்லா படிச்சோம், நம்ம ஃபெயிலா போயிட்டோமே அப்படின்னு வருத்தப்படுவாங்க இல்லையா? இவன் காலம்பூரம் படிக்க மாட்டான். ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு போய் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முதல்ல அட்டென்ட் பண்ணிட்டு வந்திருப்பான்ல, அந்த பாடத்தை அன்னைக்கு படிச்சு முடிச்சிடும். அதுக்கு அடுத்து 2வது நாள் அந்த பாடத்தை அன்னைக்கே படிச்சு முடிச்சிடணும். இவன் என்ன செய்யறது இல்லை, காலேஜுக்கு போறதே ஒரு ஸ்டைலா தான் போவான். காலேஜுக்கு போறதும் பள்ளிக்கூடத்துக்கு போறதும் ஒரு மாடர்னா, ஒரு ஒரு ஜாலியா, ஒரு என்டர்டைன்மெண்டா, ஒரு என்ஜாய்மெண்டா, ஒரு டைம் பாஸ்க்காக வேண்டிதான் பள்ளிக்கூடத்துக்கே போறான். போயிட்டு வர்றானே, வந்து நமக்கு இன்னைக்கு என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, என்ன பாடம் நடத்துனாங்க, யாருமே அதை பார்க்கறது இல்லை. இல்ல மாஷா அல்ல, 1-2 பிள்ளைகள் தவிர. அன்பிற்குரிய பெருமக்களே, இந்த விஷயத்துல ஒரு நேரம் இருந்துச்சு. ஒரு நேரம் பொம்பளை பிள்ளைலாம் நல்லா மார்க்குவாங்க, ஆம்பளை பிள்ளைலாம் மார்க் ஒழுங்கா வாங்க மாட்டான். என்னன்னா அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் படிப்பறிவு, கொஞ்சம் ஆர்வம், கொஞ்சம் வீட்டுல கண்டிஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு காலம் போக போக ஆம்பளை பிள்ளைகளை விட பொம்பளை பிள்ளைகள் தான் ரொம்ப மோசமா போய்கிட்டு. அன்பிற்குரியவர்களே, இப்ப பாஸ் ஆனவனும் ஃபெயில் ஆனவனும் ரொம்ப சில பேர் சந்தோஷத்துல இருப்பான், சில பேர் வருத்தத்துல இருப்பான். மேற்கொண்டு படிக்கணுங்கிற ஆசை இருக்கக்கூடியவனுக்கு வருத்தமா இருக்கும். ஃபெயிலா போயிட்டோமே, நீ அடுத்து எப்படி படிக்கிறது, மேற்கொண்டு படிக்கணுங்கிற எண்ணம் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நிறைய பேர்ல இல்லை. ஏன்னா அப்பா ஃபெயிலா போயிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் ஜாலியா என்ன செய்யலாம், ஊரை சுத்தலாம், எங்க வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்க, இனிமே ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை என்ற சிந்தனையோடு இருக்கக்கூடிய மாணவனுக்கு என்ன இருக்காது, கவலையும் இருக்காது, வருத்தமும் இருக்காது. இத்தனை காலம் நம்மளை கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்களே, இவ்வளவு காலம் நம்மளை சிரமப்படுத்தினாங்களே அப்படிங்கிற என்ன செய்ய மாட்டாங்க, சிந்திக்க மாட்டாங்க. ஆனால் அன்பிற்குரியவர்களே, வருத்தப்படக்கூடியவர்களுக்கு ஒன்று இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, நீ எதற்கும் கவலைப்படாது. இன்னைக்கு நீ ஃபெயிலா போயிட்டீங்கன்னா நாளைக்கு நீ பாஸ் ஆகலாம், முயற்சியை மட்டும் கைவிடாது என்பதாக மார்க்கம் சொல்லுகின்றது. எவன் முயற்சிக்கின்றானோ அவன் தான் வெற்றி பெறுவான். இவன் முயற்சியே பண்ணல, படிச்சே பார்க்கல, நாளைக்கு எக்ஸாம் வருதுன்னு டேட் அறிவிச்சிடணும், அப்பதான் உட்காந்து முட்டுவான் மண்டையில போட்டு. எப்படியே ரொம்ப நேரம் விட்டிய படிச்சு ஒன்னும் அடையில. காலம் கூட ஸ்கூல்ல நடக்கும் போது, காலேஜ்ல நடத்த பாடத்தை போன திருப்பியே பார்க்காம பரீட்சை வரும்போது அந்த பாடங்களை எடுத்து படிச்சு பார்க்கிறவன் நிச்சயமா வெற்றி பெற முடியாது. அவன் தான் என்ன செய்வான், இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சனே போயிருச்சு என்பதாக நினைக்கக்கூடியவனுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய ஆறுதல், அப்படிலாம் நீ கவலைப்படாதப்பா, உனக்கு வெற்றி இருக்குது, நீ முன்னாடி வந்த பரீட்சையெல்லாம் பாஸ் ஆயிருக்கிற என்று ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு காட்டுது. பத்ர் யுத்தம் நடந்துச்சு இல்லையா? பத்ர் யுத்தத்துல இந்த சமுதாயம் அளப்பெரிய அபரிமிதமான வெற்றி அடைஞ்சிச்சு. அதற்கு அடுத்து ஓராண்டுக்கு பிறகு உஹது யுத்தம் நடந்துச்சு. அந்த உஹது யுத்தத்துல மிகப்பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சு. சஹாபாக்கள் எல்லாம், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு தோல்வி ஆகிவிட்டதே என்று வருத்தப்படும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், ஏப்பா நீங்க பத்ர் யுத்தத்துல வெற்றி பெறவில்லையா, நீங்க அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. வெற்றி என்பதும் தோல்வி என்பதும் அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இந்த மார்க்கம் தோல்வி அடைந்தவர்களுக்கு சொல்லக்கூடிய ஆறுதல் வார்த்தை. உனக்கு வெற்றியும் தோல்வியும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தான், நீ உடனே நம்ம பேயா போனது அல்லாஹ்வுடைய நாட்டம் தான்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்பிற்குரிய பெருமக்களே, உங்களுக்கு ஆறுதல் தான் மார்க்கம் சொல்லுகின்றது. அதற்கு அடுத்த வந்த எல்லா போர்களிலும் இந்த இஸ்லாமிய சமுதாயம் ஜெயித்தது என்பதை நம்ம வரலாறுகள்ல பார்க்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த மாணவர்களை ஃபெயிலா போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி
மற்ற மாணவர்கள் இழிவுபடக்கூடாது, அவங்கள நோகடிக்க கூடாது, அவங்களை என்ன செய்யக்கூடாது, வேதனைப்படுத்தக்கூடாது. மேற்கொண்டு இதை அவர்கள் படிக்க வேண்டும். எப்படியாவது நமக்கு ஏற்பட்ட அந்த தோல்வியை நாம சாதிச்சு காட்டணும், ஜெயித்து விட வேண்டும் என்று நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஊக்கப்படுத்தணும். ஊக்கப்படுத்தக்கூடிய கடமையும் பொறுப்பும் பெற்றோர்களுக்கு மட்டுமல்ல, நம்மளுடைய ஊரில் உள்ள முக்கியஸ்தர்களுக்கும் இருக்குகின்றன. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய சூழ்நிலை படிப்பறிவு இல்லாததின் காரணத்தினால் எந்த துறையிலுமே படிப்பில் எத்தனையோ துறைகள் இருக்கின்றது, ஒன்று இரண்டு அல்ல. ஒரு நேரத்தில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் BA, BCom, BSc, MSc இதெல்லாம் தெரியும். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான சாப்பிடுறது கூட படிப்பு வந்துச்சு தெரியுமா, சமையல் பண்றது கூட படிப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் படிப்பு இருக்கு. ஒன்று விலகிக் கொள்ள வேண்டும், நம்முடைய மாணவர்களை அவர்களுக்கு தகுந்தாற் போன்று படிப்பை வழிகாட்டக்கூடிய இடத்தில் இன்று நாம் இருக்குகின்றோம். இப்ப நம்ம ஊர் இருக்குதுன்னு சொன்னா, இப்ப நம்ம ஊர்ல எத்தனை படித்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு படித்த இளைஞர்களும் முன்னெடுக்க வேண்டும், கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நம்மளுடைய ஊர் மக்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களை நல்ல வழியில் நல்ல படிப்பை காட்டி கொடுத்து அவர்களை அந்த படிப்பில் படிக்க வைத்து அவர்களை முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற சிந்தனை நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய படிச்ச இளைஞர்களுக்கு முதல்ல வரணும். அதுதான் முக்கியம். நம்ம ஊர்ல எத்தனை பேர் படிச்சவங்க இருக்கிறாங்க, எல்லாம் செய்யணும். நம்ம மக்கள், நம்ம சமுதாயம் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா, இது மாற்று சமுதாயங்களில் இருக்கக்கூடிய நடைமுறையை நான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. மாற்று சமுதாயத்தினுடைய இன்று பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் தங்களுடைய மக்கள் நாளை முன்னுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு படிப்பு ஒன்றுதான் இலக்காக இருக்க வேண்டும் என்று ஏற்படுத்தி, தங்களுடைய சமுதாயத்தில் யார் அதிகம் படித்திருக்கின்றார்கள் என்று அவர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களிடத்திலே ஒரு சின்ன மீட்டிங்கை போட்டு அவங்கள்ட்ட என்ன செய்யறாங்க, நம்ம சமுதாயத்துல இருக்கக்கூடிய படிக்காதவர்கள், படிப்பதற்கு வசதி இல்லாதவர்கள், படிப்பதற்கு ஆர்வம் இல்லாதவர்கள், எதை படிக்க வேண்டும் என்று தெரியாத இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்றிணைத்து அவர்களுக்கு என்று ஒரு டியூஷன் சென்டர் வைக்கிறாங்க. டியூஷன் சென்டர் இது ரொம்ப முக்கியம் தெரியுமா உங்களுக்கு? டியூஷன் சென்டருங்கிறது நம்ம ஊர்ல இதுவரைக்கும் நான் பலரோ சொல்லியிருக்கேன். சென்ற தடவை இதே கல்வி ஆண்டில் நாம பேசும் பொழுது இந்த டியூஷன் சென்டர் பத்தி பேசியிருக்கிறேன். டியூஷன் சென்டர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி ஒரு சென்டர் என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். அது யார் ஆரம்பிக்கிறது? ஊரில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள் தான் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி ஆரம்பிக்கும் பொழுது அங்கு நன்கு படித்த, நன்கு படிப்பில் தேறிய எத்தனையோ வாத்தியார்கள், டீச்சர்கள் மிகவும் குறைந்த சம்பளத்திலே வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. மெட்ரிகுலேஷன்ல, உயர்கல்வி இடங்கள்ல அந்த சம்பளம் போதாமல் அவர்கள் மேற்கொண்டு ஏதாவது ஒரு டியூஷன் சென்டர் நடத்துவோமா என்று பார்க்கக்கூடிய சூழ்நிலையில அது போன்று நடத்துவதற்கு வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நிறைய படிப்பாளிகள் இருக்கின்றார்கள். அவங்களை கூட்டிட்டு என்ன செய்யணும், நம்ம ஊர்ல ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கணும். இருக்கக்கூடிய மாணவர்கள் +2வா 10th நீ காலேஜ் படிக்கிறியா, நீ என்ன படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருவரையும் நம்ம அலசி ஆராய்ச்சி கொண்டுட்டு நம்ம டியூஷன் சென்டர்ல சேர்க்கணும். அவர்களுடைய படிப்பறிவை நாம் கவனிக்க வேண்டும். எந்த கல்வியில் அவன் ஆர்வமாக இருக்குகின்றான், எந்த கல்வியை அவன் தேர்ந்தெடுத்தால் அதில் அவனால் முன்னுக்கு கொண்டு வர முடியும் என்று நாம் ஆராய்ந்து எடுத்து அவனுக்கு அந்த வழிகாட்டுதலை செய்ய வேண்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு +2 நல்ல மார்க் எடுத்திருப்பான், +2 படிக்க போகும்போதே அந்த ஒவ்வொரு குரூப் இருக்குது இல்லையா, அந்த குரூப்ல படிச்சு தேர்ந்தெடுப்பான். ஆனால் அடுத்து நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற சிந்தனை இல்லாமல் இருப்போம். அப்படிப்பட்ட இளைஞர்களை நாம் கையில் எடுத்து அவர்களுக்கு வழிகாட்டுதல், இன்னைக்கு நிறைய அந்த மாதிரி வழிகாட்டுதல் நடக்குது. நம்ம இளைஞர்கள் அதை கலந்துக்கிறதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களை நாம உருவாக்குனாதான் அந்த மாணவர்கள் படிப்பில் தேர்வுடையவர்களாக ஆக முடியும் என்பதை நாம பார்க்கிறோம். அன்பிற்குரிய மக்களே, இன்னைக்கு இந்த இந்திய திருநாட்டுல நாம மைனாரிட்டி தான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்மை விட மைனாரிட்டியாக இருந்தவர்கள் யார் தெரியுமா? யூதர்கள் இல்லையா? யூதர்கள் எத்தனை % இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஒட்டுமொத்த உலகத்திலேயே 3% தான். 3% தான் இருக்கிறான்.
இன்னைக்கு உலகத்தையே தன்னுடைய கைக்குள்ள வச்சிருக்கான். வெறும் 3% இருக்கக்கூடிய யூதன் இந்த உலகத்திலே மொத்த உலகத்தையும் தன்னுடைய கைப்பிடியில் வச்சிருக்கிறான். பேங்கா இருக்கட்டும், நீங்க செய்யக்கூடிய எந்த பிசினஸா இருக்கட்டும், நீங்க சாதாரணமா காலையில எந்திரிச்சு பிரஷ கையில் எடுத்து பேஸ்ட் அமுக்குறீங்களே, அந்த பேஸ்ட்ல இருந்து நைட்டு நீங்க படுக்க போகும்போது டாய்டா கொசுவத்தை கொடுத்து வைக்கிறீங்களே, இவ்வளவும் நீங்க பகல் இது காலையில இருந்து நைட்டு வரைக்கும் சாதாரணமா சொல்றேன். நீங்க உபயோகிக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் அதனுடைய விலையை நிர்ணயிக்கக்கூடியதும் யூதன் தான். அதிலிருந்து ஒரு பகுதி அவனுக்கு சென்று கொண்டு இருக்கின்றது என்று சொன்னால் அவன் கல்வி அறிவில் உயர்ந்து நிற்கின்றான். அவன் நிதித்துறையிலும் மிக உயர்ந்து இருக்குகின்றான். நிதித்துறையில் உயர்ந்திருக்கக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஆற்றல் கிடைத்ததுனால கல்வியினால. அதற்கு அடுத்ததாக நீங்க பாருங்களேன், பிராமின்ஸ் இருக்கிறாங்கல்ல, மிகவும் குறைந்த சமுதாயம் தான். நான் அந்த சமுதாயத்தை பத்தி பேச வரல. அந்த சமுதாயத்து மக்களுடைய விழிப்புணர்வு, கல்வியில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆர்வம், நீங்க இன்னைக்கு பாருங்க, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை துறைகளிலும், அது எந்த துறையாக இருக்கட்டும், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட, அல்லது பேங்க் சம்பந்தப்பட்ட, அல்லது மிலிட்டரி சம்பந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் அதில் முதல் இடத்தில் வகிக்கக்கூடிய யாருன்னு கேட்டீங்கன்னா பிராமின்ஸ் தான். என்ன காரணம்? படிப்பு. படிப்புக்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த முக்கியத்துவம் தான் அவர்களை உயர்ந்த இடத்தில் நிற்க வைக்குது. நம்ம சும்மா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். மேல போட்டு மிலிட்டரியில அவன் தான் இருக்கிறான், இதுல போலீஸ்ல அவன் தான் இருக்கிறான், ஜட்ஜா அவன் தான் இருக்கிறான். ஏன் இருக்கிறான்? அவன் படிச்சிருக்கிறான், அவங்க இருக்கிறான். நம்ம படிக்கல, நம்ம எங்கேயுமே இல்லை, நம்மள்ட்ட எந்த அதிகாரமும் இல்லை. நாம படிப்புடைய சூழ்நிலை, நம்மளுடைய குடும்ப சூழ்நிலை, இதையெல்லாம் நாம உணர்ந்து படிக்க ஆரம்பிச்சோம் சொன்னா, நல்ல படிப்பு, எதை படிச்சா நம்ம நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும்? தேர்ந்தெடுத்து படிக்கணும். அன்பிற்குரிய பெருமக்களே, அப்துல் கலாம், எத்தனை நாளைக்கு தான் அப்துல் கலாமையே பேசிக்கிட்டு சொல்லுங்க. அப்துல் கலாம் ஒரு நேரத்துல எப்படி படிச்சாரு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அவர் பத்தி நிறைய செய்திகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். இன்னைக்கு அவருக்கு பிறகு அவருடைய அந்தஸ்தை, அவர் பிடித்த அந்த வெற்றி கொடியை பிடிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர்? எங்கேயாவது 1-2 பேர்கள் கல்வியாளர்கள் இருக்குகின்றார்கள். ஆனால் அவரளவுக்கு உயர்ந்த இடத்தை பிடித்தவர்கள் யாரும் இல்லை. என்ன காரணம்? அவருக்கு இருந்த அந்த ஆர்வம் நம்மள்கிட்ட இன்னைக்கு இல்லை. அதுதான் நாம் இன்னைக்கு இந்த வீழ்ச்சியை சந்திக்கக்கூடியவர்களாகவே இருக்குகின்றோம். அல் அஸ்ஹரியா என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம், இது மிக பிரபலியமானது. சவுதி அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய கல்வி. அங்கு மாத்திரம் 3 யூனிவர்சிட்டி இருக்குகின்றது. இந்த 3 யூனிவர்சிட்டியையும் உருவாக்கியது யாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். ஆனா இந்த 3 யூனிவர்சிட்டிகளிலும் அங்கு படிக்கக்கூடிய படிப்பாளிகள் யாருன்னு பார்த்தா முஸ்லிம்கள் வெறும் 10-15% தான் இருக்கிறாங்க. வெறும் 10-15%. அதிலே மிக முக்கியமாக இந்த அல் அஸ்ஹரியா என்று சொல்லக்கூடிய இந்த பல்கலைக்கழகம் இருக்குது இல்லையா, இவங்க சொல்றாங்க யூஜி பியூஜி என்று சொல்லக்கூடிய படிப்பு இருக்கு. ரொம்ப அற்புதமான படிப்பு. இன்னைக்கு நம்ம +2 முடிச்சுட்டு டாக்டர் படிக்கணும்னு சொன்னா நீட் எழுதணுங்கிறோம். நீட்ல பாஸ் பண்ணா தான் நமக்கு சீட்டுங்கிறான். நீட்ல பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியல. முடிஞ்சாலும் என்ன செய்ய முடியல, அதை எட்டி பிடிக்க முடியல. அன்பிற்குரியவர்களே, இவர்களுக்கெல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? உனக்கு எதுக்கு எம்பிபிஎஸ், நீ பியூஜி படி, அதுல என்ன படிப்புப்பா, அது என்ன பெரிய படிப்பு அப்படின்னு நம்ம அதை கேட்டோம்னு சொன்னா ஒண்ணும் இல்லை, ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான படிப்பு. என்ன ஆராய்ச்சி? எது சம்பந்தமாக நீ ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அது சம்பந்தமான கல்வியை அவர்கள் கொடுக்குகின்றார்கள். நீ கல்வி சம்பந்தமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய படிப்பை படித்து விட்டு இங்க வா. நீ எம்பிபிஎஸ் படிச்சுட்டு நீ எங்க போய் சம்பாதிச்சாலும் எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அதை விட 2 மடங்கு அதிகமா உனக்கு சம்பளம் தரலாம். இன்னைக்கு அந்த படிப்பு படிக்கிறதுக்கு நம்மகிட்ட ஆள் இருக்குதா? இல்ல. அதுக்கு சரி வழிகாட்டுறதுக்காக நமக்கு ஆள் இருக்குதா? அதுவும் இல்லை. அன்பிற்குரிய பெருமக்களே, படிக்க வேண்டும் என்ற சிந்தனை நமக்குள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்ன
நிச்சயமா நம்ம என்ன செய்யலாம், வெற்றி பெறலாம். நம்ம சமுதாயத்துல படிக்கணுங்கிற எண்ணமே இல்லைங்க. நம்ம பொழுதை அழகா கழிக்கணும். 12வது படிச்சுட்டோமா, ஏதாவது ஒரு காலேஜ்ல எதையாவது படிச்சு ஒரு டிப்ளமா எடுத்துடணும். அப்படித்தான் தம்பி, அப்படித்தானே போய்கிட்டு இருக்கணும் சூழ்நிலை. ஏதாவது ஒரு டிப்ளமா, ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துட்டு ஏதோ வாழ்க்கையை ஓட்டிடணும் என்றுதான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனாலதான் படிப்புல ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை நம்ம காட்டுறது இல்லை. அன்பிற்குரியவர்களே, இப்ப சமீபத்துல எழுதின அந்த தேர்வுல தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மாணவன் 2 கையுமே இல்லை, 2 கையும் இல்லை. அவனால எழுத கூட முடியாது. அவனுக்கென்று ஒரு தனி அறை வைத்து, அவனுக்கென்று ஒரு இன்னொரு ஆள் வச்சு என்ன செய்வாங்க, எழுதுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லி அவன் அந்த பதிலை எழுதி கொடுத்து அந்த பையன் 470 மார்க் வாங்கினான். என்ன காரணம்? கல்வியில் அவனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆர்வம். எனக்கு 2 கை இல்லை என்றாலும் பரவாயில்லை, என்னால் கல்வியில் சாதிக்க முடியும் என்ற சிந்தனையை அவனுக்கு அவனுடைய பெற்றோர்கள் ஊட்டுகின்றார்கள், அவன் சமூக மக்கள் ஊட்டுகின்றார்கள். அந்த ஆர்வம் அவனை படிக்க வைக்கின்றது. இன்று தலை நிமிர்ந்து பார்க்கின்றான். முதலமைச்சரை கூப்பிட்டு வச்சு அவனை பாராட்டுறாரு. உன்னுடைய 2 கைகளும் செயற்கை கைகள் பொருத்துவதற்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று சொல்கிறான். சொன்னால் அந்த பையனுக்கு அவனுக்கு இருந்த அந்த கல்வியினுடைய ஆற்றல். 70 வயசு பொம்பளைங்க, 70 வயசு பொம்பளை. அந்த பொம்பளை தன்னுடைய வாழ்நாள் பூரா தன்னுடைய கணவன், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய குடும்பத்தினுடைய வருமானம், இப்படியே வாழ்க்கையை ஓட்டுனது. ஒரு காலத்துல என்ன ஆயிடுச்சுன்னா கணவன் இறந்து போயிட்டாரு. இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை எப்படி ஓட்டுறது? இந்த 70 வயசுல படிக்கணுங்கிற எண்ணம் வரும். 70 வயசுல படிக்கணுங்கிற எண்ணம் வரும். 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 10ஆம் வகுப்பு படித்த அந்த பெண்மணி 50 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்யறாங்க? +2 எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? +2 பாஸ் பண்றாங்க. +2 பாஸ் பண்றாங்க. ஏன்? அந்த அம்மா அந்த வயசுல படிச்சு என்ன பண்ண போறாங்க? அன்பிற்குரிய பெருமக்களே, என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த படிப்பை வைத்து எவ்வளவு பெரிய உயரத்துக்கும் போகலாம். அன்பிற்குரிய பெருமக்களே, நான் சொல்ல வருவது, நம் சமுதாய மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது நம்முடைய கடமை. அந்த கடமையை நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பா நம்மளுடைய ஒரு ஒரு எது சொல்றது, ஒரு பெருமைக்காகவோ அல்லது ஒரு மக்களுடைய மனதில் இடம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லணும். நான் உண்மையான வருத்தத்தில் சொல்றேன். தயவு செய்து நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை கொஞ்சம் உள்வாங்கி அதற்கு ஏற்பாடு பண்ணுங்க. நம்ம ஊர்லயே இருக்கக்கூடிய நன்கு படித்த இளைஞர்களை, நல்ல பதவியில் பொறுப்பில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வர. ஏன்னா இது நம்மளுடைய கடமை, ஊர் பெரியவர்களுடைய கடமை, பெற்றோர்களுடைய கடமை. அவர்களுக்கு அப்படி ஒரு வழிகாட்டுதலை நாம் ஏற்படுத்த வேண்டும். இப்படி ஒரு ஏற்பாடு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய இளவர்களுக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அந்த விழிப்புணர்வு தான் அவர்களை கல்வி கற்க தூண்டும். சரியான பாதையில் அவர்கள் செல்ல ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னால் மிகப்பெரிய உயரத்திற்கு வந்து விடுவார்கள். எல்லா துறைகளிலும் இன்று இஸ்லாமியர்கள் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியம் கல்வி மட்டும்தான் என்று கூறி என் உரைக்கு நிறைவு செய்கின்றேன். வாஹு தஅவானா